வகைகள் பாதுகாப்பு மற்றும் உழவர் உரிமை ஆணையத்தின் பதிவக நாயகம் முனைவர் குமார் அகர்வால் அவர்களே மற்றும் வாழை நிர்வாக இயக்குனர் முனைவர் செல்வராஜன் அவர்களே, இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழக கூடுதல் நிர்வாக இயக்குனர் முனைவர் வி பாட்டல் அவர்களே, முதன்மை விஞ்ஞானி தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் முனைவர் சரஸ்வதி அவர்களே, மேடையில் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் விதை பாதுகாவலர்களே, விதை வீரர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் வந்தனம் செலுத்திவிட்டு எனது உரையை ஆரம்பிக்கிறேன். தாவர வகை பாதுகாப்பு மற்றும் விவசாயிகள் உரிமை சட்டம் 2009 என்பது 2001 ஏற்றப்பட்டது இந்திய பாராளுமன்றத்தினால். உழுதுண்டு வாழ்வரை வாழ்வர், மற்றவரெல்லாம் அவரை தொழுதுண்டு நடப்பவர் என்ற குரலுக்கு இணங்க குரலின் கோட்பாட்டை கொண்டு வடிவமைக்கப்பட்டதுதான் இந்த சட்டம். அதாவது இந்த சட்டத்தில் யாது மிகவும் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், நிர்வாக இயக்குனர் அவர்களும் கூறினார் அதை. அதாவது உழவர்கள் தாவர இன பெருக்காளர்களாக கருதப்படுகிறார்கள். அவர்கள் விஞ்ஞானிகளுக்கு இணையாக கருதப்படுகிறார்கள். அவர்கள் பாதுகாக்கும் தாவரங்களுக்கு அறிவுசார் சொத்துரிமை உண்டு என்று விஞ்ஞானிகளுக்கு நிகராக அவர்கள் எதையேனும் அரியல் வகை தாவரத்தை பாதுகாத்து அதை பதிவு செய்தால் அவர்களுக்கு அறிவுசார் சொத்துரிமை வழங்கப்படுகிறது. இதுதான் இந்த சட்டத்தின் நோக்கம். எல்லா அறிவுசார் சொத்துரிமை சட்டங்களும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆண்டுகளுக்கு மட்டுமே உள்ளது. ஏனென்றால் அறிவுசார் சொத்துரிமை சட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பொது உடைமையாக சென்றுவிடும். இது ஏனென்றால் எந்த ஒரு விஞ்ஞான அடிப்படையும் பொதுப்படையில் அனைவருக்கும் சொந்தமானது என்ற காரணத்தினால் எந்த ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்பும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே உரிமை வழங்கப்படுகிறது. அதே போல் இந்த சட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வழங்கப்படுகிறது. இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்றால், தாவர இனப்பெருக்கியாளர் உரிமை என்பது ஒரு அறிவுசார் சொத்துரிமை. இது உழவர்களுக்கும் வழங்கப்படுகிறது என்று நான் குறிப்பிட்டேன். இந்தியாவில் மொத்தம் அறிவுசார் சொத்துரிமை சட்டங்கள் 7 உண்டு. அதாவது வர்த்தக முத்திரைகள், பதிப்புரிமை, காப்புரிமை, வடிவமைப்பு மற்றும் அரை கடத்தி, ஒருங்கிணைந்த சுற்று வடிவமைப்பு, புவியியல் சார்ந்த குறியீடு, தாவர பாதுகாப்பு என்பது கடைசியாக நீங்கள் பார்க்கலாம். இதுதான் மிகவும் லேட்டஸ்டாக, அதாவது அண்மையில் கொண்டு வரப்பட்ட அறிவுசார் சொத்துரிமை சட்டம். இதில் பதிவுக்கு தகுதியான ரகங்கள் யாது என்று பார்ப்போம். இதில் புதிய ரகங்கள் என்றால், ஒரு ரகம், ஒரு தாவர வகை ரகம் வணிகமயமாக்கப்படவில்லை என்றால் அது புதிய ரகமாகவும், அல்லது வணிகமயமாக்கப்பட்டு ஒரு ஆண்டுக்குள் அதை விண்ணப்பித்தால் அது புதிய ரகமாக பதிவு செய்யலாம். இதில் இந்த சட்டத்தில் மிக குறிப்பிட வேண்டிய விஷயம் என்றால், விவசாய அதாவது உழவர் ரகங்கள் அதையும் பதிவு செய்யலாம். விதை சட்டம் 1966 பிரிவு 5 கீழ் அறிவிக்கப்பட்டுள்ள ரகங்கள் அதையும் பதிவு செய்யலாம். பொது அறிவில் உள்ள ரகங்கள் இதையும் பதிவு செய்யலாம். நீங்கள் வெளிநாட்டு சட்டங்களை பார்த்தீர்கள் என்றால் அங்கே புதிய ரகங்களை மட்டும்தான் பதிவு செய்யப்பட முடியும். ஆனால் நமது இந்திய நாட்டு சட்டம் விவசாயிகளின் உரிமையை மனதில் கொண்டு விவசாய ரகங்களும் பதிவு செய்யப்படலாம் என்று சட்டத்தில் ஏற்றப்பட்டு விட்டது. இது மிகவும் குறிப்பிட வேண்டிய விஷயமாக நான் சொல்கிறேன். இந்த அறிவுசார் சொத்துரிமை சட்டம் என்பது தனித்தன்மை, அதாவது டஸ் என்பார்கள், தனித்தன்மை, பகுத்தன்மை, ஸ்திரத்தன்மை, இந்த மூன்றையும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அதற்கப்புறம் பதிவு செய்யப்படுகின்றது. இது விவசாய ரக பதிவுக்கு ஒரு விண்ணப்பம் தாக்கல் செய்ய வேண்டியிருக்கும். அதற்கு மாநில வேளாண் யூனிவர்சிட்டிகளால் அல்லது ஐசிஆர் நிறுவனங்களால் மரபணு தூய்மை மற்றும் ஒரு சீமை சோதனை நடத்தப்பட்ட பிறகு விண்ணப்ப பதிவுக்காக செய்யப்படும். இதில் தாவர வகைகள் அல்லாமல் விவசாயிகள் அந்த தாவர வகைகளுக்கு சூட்டப்படும் பெயரும் பாதுகாக்கப்படுகிறது. அவர்கள் ஏதாவது பெயர் வைத்தால் அதை இன்னொருவர் அந்த பெயரை பயன்படுத்த முடியாது அதே தாவரத்திற்கு. ஆக தாவர ரகத்திற்கும் ஒரு உரிமை வழங்கப்படுகிறது. தாவர வகைக்கு வழங்கப்படும் பெயர், அதற்கும் ரெண்டுக்கும் உங்களுக்கு அறிவுசார் சொத்துரிமை கிடைக்கிறது. இது மிகவும் முக்கியமான விஷயமாகும். எங்களுக்கு 5 கிளை அலுவலகங்கள் உள்ளன. ராஞ்சி, குவஹாத்தி, பாலன்பூர், புனே, ஷிவமோகாவில். ஆனால் தமிழ்நாடு என்பது ஷிவமோகா கிளையில் வருகிறது. ஆனால் அங்கு எந்த அவ்வளவு இது என்னவென்றால், நாங்கள் டெல்லி அலுவலகத்தில் எங்களுடைய விண்ணப்பங்களை பெறுகிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், விவசாயிகள் எந்த
மாநிலத்தில் இருக்கிறார்களோ அந்த மாநிலத்திலிருந்தே பதிவு செய்யலாம். அவர்கள் எங்களுக்கு டெல்லிக்கு தபால் மூலம் அனுப்பலாம். விவசாயிகளுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. விண்ணப்பிக்கவும் சரி அல்லது இது அவர்களுடைய ரகங்கள் சோதனைக்கு உட்பட்டாலும் அவர்களுக்கு எந்தவித கட்டணமும் வசூலிக்கப்படுவதில்லை. இதில் ஒரு தாவர ரகம் பதிவு செய்வதற்கு முன்னால் டஸ் சோதனை, அதாவது தனித்தன்மை, பகுத்தன்மை, சிறத்தன்மை சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றது. அதை தான் அது புதிய ரகங்களுக்கு ரெண்டு ஒத்த பயிர் பருவங்களுக்கும் பொதிவு அறிவு உள்ள தற்போதைய ரகங்களுக்கு ஒரு பருவமும் விவசாய ரகங்களுக்கு ஒரு பருவமும் நடத்தப்படுகிறது. மரங்கள் மற்றும் கொடிகள் விஷயத்தில் அவர்கள் பண்ணையிலேயே விருப்பத் தேர்வில் 3 நிபுணர்கள் கொண்ட குழு குறிப்பிட்டுள்ளபடி 2 ஒத்த பயிர் பருவங்களுக்கு பண்ணை சோதனை தளங்களுக்கு வருகை தரும். அண்ட் தற்காலிக பாதுகாப்பும் இந்த சட்டத்தில் இருக்கிறது. இனப்பெருக்கியாளர்களின் உரிமைகள் என்றால் அதை மேலும் பார்ப்போம். அதாவது உற்பத்தி செய்தல் உண்டு. அவர்கள் 15 ஆண்டுகளுக்கு அவர்கள் தான் உரிமையாளர்கள். இதில் பதிவு செய்து விட்டால் ஒரு தாவர வகை ரகத்திற்கு அந்த தாவர வகை ரகத்திற்கு நீங்கள் தான் 15 ஆண்டுகள் முதலாளி என்று கூறலாம் அல்லது உரிமையாளர் என்று கூறலாம். உங்களுக்கு தனிப்பட்ட உரிமை உண்டு. நீங்கள் அதை உற்பத்தி செய்யலாம், விற்பனை செய்யலாம், மற்ற வகையில் கையாளலாம், விநியோகிக்கலாம், சந்தைப்படுத்தல் ஆகலாம். ஆனால் இந்த அனைத்து உரிமைகளும் ஒரு முக்கிய கோட்பாட்டுக்கு அடிபணிந்தது. அது யாதெனில் விவசாயிகள் எந்த ஒரு பதிவு செய்யப்பட்ட தாவரத்தையும் பெயரிடப்படாமல் விற்கலாம், உபயோகிக்கலாம். ஆக விவசாயிகள் மீது எந்த கட்டுப்பாடும் இல்லை. இது மிக முக்கியமான ஒரு செய்தியாக இந்த சட்டத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். இதெல்லாம் ஆராய்ச்சியாளர்களுக்கு உரிமைகள் உண்டு. எந்த ஒரு பதிவு செய்யப்பட்ட தாவர ரகத்தையும் அவர்கள் சோதனை அல்லது ஆராய்ச்சி காரணங்களுக்காக பயன்படுத்தலாம். மற்ற ரகங்களை உண்டு பண்ணுவதற்காகவும் பயன்படுத்தலாம். அப்புறம் ஆண்டு கட்டணம் என்பது ஒரு பதிவு செய்யப்பட்ட பிறகு நாங்கள் வசூல் செய்யும் கட்டணம். மொத்தம் 15 ஆண்டுகளுக்கு வசூல் செய்கிறோம். ஆனால் விவசாயிகளுக்கு இந்த கட்டணம் எதுவும் அவர்கள் செலுத்த வேண்டாம். விவசாயிகளின் ரகங்களை யாதேனும் ஒரு தனி நிறுவனம் அவர்கள் ரகங்களை பயன்படுத்தி எங்களிடத்தில் ஏதாவது ஒரு இன்னொரு ரகத்தை உண்டு செய்து அதை பதிவு செய்து விட்டால் விவசாயிகள் அதற்கான பலன் பகிர்வு நடவடிக்கைகளை எடுக்கலாம். அதற்கும் சட்டத்தில் இடம் கொண்டு வரப்பட்டுள்ளது. பலன் பகிர்வு தொகை. அதே மாதிரி ஏதாவது ஒரு ரகம் தவறுதலாக பதிவு செய்யப்பட்டால் அதை ரத்து செய்யவும், சான்றிதழ்களை ரத்து செய்யவும் இருக்கிறது. விவசாயிகளின் உரிமைகளை பார்ப்போம். புதிய ரகத்தை விவசாயி உருவாக்கி பதிவு செய்ய வேண்டும். ஒரு விவசாயி பாதுகாக்கலாம், பயன்படுத்தலாம், விதைக்கலாம். நான் கூறியபடி ஈவன் பதிவு செய்யப்பட்ட ஒரு ரகத்தையும் அவர்கள் பாதுகாக்கலாம், பயன்படுத்தலாம், விதைக்கலாம், மறுவிதைப்பு செய்யலாம், விற்கலாம், இதையெல்லாம் செய்யலாம். ஆனால் பெயரிடப்படாமல் செய்ய வேண்டும். ஆண்டு கட்டணத்திலிருந்து அவர்களுக்கு முழுவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இது ஒவ்வொரு ஆண்டும் 85 லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் விருது வழங்குகிறோம் விவசாயிகளுக்கு. இந்தியாவிலேயே இத்தனை தொகைக்கு விருது வழங்குவது இந்த தாவர வகை பாதுகாப்பு மற்றும் உழவர்கள் உரிமை பாதுகாப்பு ஆணையம் தான். இதில் 3 விதமாக உள்ளது. தமிழ்நாட்டிலிருந்தும் 2 விவசாய குடும்பங்கள் விருது பெற்றிருக்கிறார்கள். அதில் குடும்ப தலைவர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். அது ஒரு பெருமைக்குரிய விஷயம். அதில் பார்த்தீங்கன்னா முதலில் தாவர மரபணு பாதுகாவலர் விவசாய பரிசு 10 விவசாயிகளுக்கு தலா 1.5 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. இது இன்னொன்று தாவர மரபணு பாதுகாவலர் சமூக விருது 5 சமுதாயங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. தாவர மரபணு பாதுகாவலர் விவசாய அங்கீகாரம் 20 விவசாயிகளுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. அது 3 தரம் வகையான விருதுகள் வழங்கப்படுகின்றன. தாவர மரபணு பாதுகாவலர் விவசாய பரிசு, அதாவது பிளான்ஜினோம் சேவியர் பார்மர் ரெகக்னிஷன் என்பார்கள். தாவர மரபணு பாதுகாவலர் சமூக விருது பிளான்ஜினோம் சேவியர் பார்மர் கம்யூனிட்டி அவார்ட். தாவர மரபணு பாதுகாவலர் விவசாய அங்கீகாரம் பிளான்ஜினோம் சேவியர் பார்மர் ரெகக்னிஷன். 3 வகையான விருதுகள் வழங்கப்படுகிறது. இந்த இதில் மிக முக்கியமாக ஒரு சான்றிதழ் சான்றிதழ் விவசாயிகள் அதை பூர்த்தி செய்து பிறகு விண்ணப்பிக்க வேண்டும். அந்த சான்றிதழுக்கு அங்கீகாரம் செய்து என்டாஸ்மெண்ட் செய்ய வேண்டும். அதில் இந்த குறிப்பிட்ட அதிகாரிகள் தான் செய்ய முடியும். இது இந்த அதிகாரிகள் தலைவர், செயலாளர், பஞ்சாயத்து, தேசிய பன்னுயிர் பயோடைவர்சிட்டி முனிசிபல் கமிட்டி என்பார்கள், மாவட்ட வேளாண் அலுவலர், டிஸ்ட்ரிக்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்,
சம்பந்தப்பட்ட மாநில வேளாண் பல்கலைக்கழக ஆராய்ச்சி இயக்குனர், மாவட்ட பழங்குடியினர் மேம்பாட்டு அலுவலகம் இவர்களின் அதிகாரிகள் வழங்கலாம். விவசாய சமூகங்களுக்கும் இந்த சட்டத்தில் உரிமை உள்ளது. விதிமீறல் செய்தால் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கவும் உரிமை உள்ளது. நான் இப்பொழுது நேராக இந்த விண்ணப்பத்தை விவசாயி ரகங்களை பதிவு செய்யும் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் அளித்துவிட்டு எனது உரையை முடிக்கின்றேன். இதில் இந்த விண்ணப்பம் என்பது எந்த கட்டணமும் தேவையில்லை என்று நான் ஆரம்பத்திலே கூறிவிட்டேன். ஆனால் இது இந்தி அல்லது ஆங்கில மொழியில் தான் பதிவு செய்யப்பட வேண்டும். இதில் முதல் இது என்று பார்த்தீங்கன்னா ஃபார்மர் கமிட்டி ஆஃப் ஃபார்மர், குரூப் ஆஃப் ஃபார்மர். விவசாயிகள் பொருத்தமான வகையை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஃபார்மர் என்றால் தனிநபர் விவசாயி, கம்யூனிட்டி ஆஃப் ஃபார்மர் என்றால் விவசாய சமூகம், குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸ் என்றால் விவசாய குடும்பம். இதில் மூன்றில் எந்த வகையை செய்தவர்களோ அதை செய்ய வேண்டும். இது இந்த விண்ணப்பம் மிகவும் எளிமையானது. இதில் எந்தவித அறிவியல் சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக இல்லை. ஏன்னா சட்டத்திலேயே இடம் பெற்றிருக்கின்றது. இந்த விண்ணப்பம் மிக எளிதாக இருக்க வேண்டும் என்று. இதில் விண்ணப்பிக்கும் விவசாயியின் பெயர், அவரது குடியிருக்கும் இடம், வணிகம் செய்யும் இடம், விவசாயியின் முகவரி, பயிரின் புதுப்பெயர், தாவரவியல் பெயர் தெரிந்திருந்தால் எழுதலாம், இல்லை என்றாலும் ஒன்றும் இல்லை. தாவர குடும்பம், விவசாயி பயிருக்கு இட்ட பெயர். இது நான் ஏற்கனவே கூறினேன். தாவர ரகங்கள் மட்டுமல்ல, அதற்கு வைக்கப்படும் பெயருக்கும் அறிவுசார் சொத்துரிமை இருக்கப்படுகின்றது. அதே போல் வழக்கமான வகை, கலப்பினம் அல்லது இருபிறப்பி அல்லாத வகைகளா என்பதை எழுத வேண்டும். இதில் பெயர், விவசாயியின் பெயர், விவசாயியின் முகவரி, உழவரின் பெயர், உழவரின் முகவரி, வணிகமயமாக்கப்பட்ட ரகமா இல்லையா என்றும் இதில் தெரியப்படுத்த வேண்டும். விவசாயி பயிருக்கு இட்ட பெயர் எது என்று தெரிவித்த பிறகு, விண்ணப்பதாரின் கையொப்பம் அளித்த பிறகு, இதில் விவசாய சமூகத்தின் பெயர் நிரந்தர முகவரியும் பூர்த்தி செய்த பிறகு, இதை விண்ணப்பதாரின் கையொப்பம் விட்ட பிறகு கீழ்கண்ட அதிகாரிகளால் இது மீண்டும் ஒப்படைக்கப்பட்டு சான்றிதழ் செய்யப்பட வேண்டும். இந்த ஏற்பிசைவு நான் கூறியபடி இந்த ஒவ்வொரு விவசாய விண்ணப்பத்தையும் ஒரு அலுவலக அதிகாரி ஏற்பிசைவு அல்லது ஒப்புதல் கையெழுத்துடன் முத்திரை அளிக்க வேண்டும். இதில் ஐந்து பேர் செய்யலாம். ஒன்று சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்து தலைவர் அல்லது செயலாளர், அல்லது சம்பந்தப்பட்ட பல்லுயிர் வேளாண்மை குழு, அதாவது பயோடைவர்சிட்டி முனிசிபல் கமிட்டி என்பார்கள், அதன் தலைவர் அல்லது செயலாளர், சம்பந்தப்பட்ட மாவட்ட வேளாண் அலுவலர், சம்பந்தப்பட்ட மாநில வேளாண் பல்கலைக்கழகங்களின் ஆராய்ச்சி இயக்குனர் அல்லது விரிவாக்க இயக்குனர், எக்ஸ்டென்ஷன் டைரக்டர் என்பார்கள், சம்பந்தப்பட்ட மாவட்ட பழங்குடியினர் மேம்பாட்டு அலுவலகம், மண்டல திட்ட இயக்குனரால் தெரிவிக்கப்படும். இதோடு முடித்துவிட்டது. நன்றி அனைவருக்கும்.